ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 33வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல நீதான் வந்து என்னை ஆட்கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணினார் இல்லையா? எனக்கு பயமே இல்லை அம்மா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அன்பு செய்பவர்களுக்கு எல்லாம் துன்பத்தை போக்குபவள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி ஆசை கடலில் அகப்படும் போது அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதமிடும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னவர் இதுல என்ன பண்ற, வந்து அந்தகன் எப்படியும் வருவான். பிறப்புன்னு வந்துருச்சுன்னா இறப்புங்கிறது நிச்சயம் இல்லையா? அந்தகன் வரும்பொழுது எனக்கு அச்சம் என்பதே ஏற்படக்கூடாது, அதனால நீயே சரணமம்மான்னு திருப்பி போய் அவர் காலில் விழறார். அம்பாள் காலில் அபிராமி பட்டர் என்ன சொல்றார் இதுல அனுபவிக்கலாம். இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிங்கிறார். இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய். அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்னு சொல்றார். இதுல இழைக்கும் காலன், இழைக்கும் வினை வழியே அடுங்காலன்கிற இழைக்கும் வினை. நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம் இல்லையா? எந்த செயல்னாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்பா. அப்போ நமது பிறப்பு இறப்பு இதற்கு காரணம் என்ன? நாம செய்யற கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் என்ன செயல்கள் முற்பிறவியில செய்யறோமோ அதற்கு ஏற்றபடி அடுத்த பிறவி நமக்கு கொடுக்கிறார். அதனால இந்த பிறவியில நம்மளுக்கு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அப்போ எப்படி நாம வினை பயன் என்ன செய்துட்டு வந்தோமோ அதெல்லாம் நாம அனுபவிக்கத்தான் செய்யணும் இல்லையா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போது அளவும் நில்லாது கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். நாம என்ன வினை, நல்வினையும் செய்யறோம், தீயவையும் செய்யறோம், நமக்கே தெரியாது அது தீயவைன்ட்டு. அதனால தீவினை நம்ம அறியாமலே செய்யறோம். அப்போ இதை அனுபவிப்பதற்கு நம்ம உடல் வந்து நம்ம பூமியில ஏதாவது ஒரு பிறவி நம்மளுக்கு கிடைக்கும். சிவபுராணத்துல சொன்னார் இல்லையா? புல்லாய் மனிதராய் பிறவி எத்தனை கணங்கள் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேங்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதற்கு ஏற்றபடி அடுத்த பிறவி. அதனாலதான் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்னு சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சொல்லுவார். அப்போ இத்தனை வினைகள் அறம் செஞ்சிருக்கோம், பாவம் செஞ்சிருக்கோம், அதற்கு ஏற்றபடிதான் நம்மளுக்கு இது. ஆனா நம்ம பிறக்கிறோம்னா என்னைக்கே நம்ம காலன் நம்மளை கொண்டு போறாங்க அன்னைக்கே எழுதியாச்சு. ஆனால் அந்த காலன் வரும் நேரம் நமக்கு தான் தெரியாது, ஆனா அம்பாளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம செய்யற வினைக்கு ஏற்றபடி பிறவி, அதற்கு தக்கதுதான் நமக்கு இறப்பு, எல்லாமே அதற்குத்தாகத்தான். அதனால நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். அப்போ என்ன சொல்றா, நீ வந்து பயப்படாதே, நான் இருக்கேன் உனக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து அபயம் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்மளுக்கே ஒரு சமயத்துல ரூபா தேவை இருக்கு, யார்கிட்டயோ ஒரு கடன் வாங்கியிருக்கோம், அவன் வந்து எப்ப கடன்காரன் வந்து நம்மள்ட்ட கேட்பானோ, நம்மள்ட்ட ரூபாய் இல்லையே, நம்மளுக்கு நாள் பொழுது கழிக்கிறதுக்கு ரூபாய் இருக்கு, ஆனா அவன்கிட்ட வாங்கின மொத்த ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்லையேன்ட்டு யாரோ ஒருத்தட்ட போய் கேட்டா நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். நீ கவலைப்படாதே நான் தரேன்னு சொல்லுவேன். ஆனாலும் ஒரு பயம், அவன் என்னைக்கே வந்துட்டு இவர் எங்கேயாவது இல்லாம போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? அப்ப அவன் திருப்பி வந்து என்ன கேட்டாருன்னு நான் உங்களைத்தான் சரணடைவேன்னு கேட்கும் போது அத மாதிரி அபிராமி பட்டர் என்ன பண்றாரா, அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்த என்னை நின் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அம்பாளோட அருள் கிடைச்சுடும்னு இருக்க. ஆனால்
திருப்பி அதை போய் என்ன பண்றாரு, எப்படி ரூபாய்க்கு இன்னொருத்த தடவை போறோமோ அதே மாதிரி போய் அம்பாள்கிட்ட திருப்பி ஒரு முறை இட்டுக்கிறார். எனக்கு கை விட்டுறாதேமா, நீதான் இழைக்கும் வினை வழியே அடும் காலன் ஏனை வரும்பொழுதுங்கிறார். அப்படி வரும்பொழுது என்னை நடுங்க அழைக்கும் பொழுது, ஏன்னா காலன் வரானா எல்லாருக்கும் ஒரு பயம். அப்போ நம்முடைய இறுதி நாள் நமக்கு என்னைக்குங்கிறது தெரியாது. ஆனா என்ன நமக்கு என்னைக்கு இறப்புங்கிறது பிறக்கும் போதே எழுதப்பட்டு இருக்கின்றது. இழைத்த நாள் எல்லை அப்படின்னு நாலடியார் சொல்ற மாதிரி நம்மளுடைய முன்னை வினை பயன், அதனால பிறவி, அந்த வினை தீர்ந்தால் எல்லாமே போய்விடும். அதனால இந்த பிறவியில செய்யக்கூடிய வினை பயன் அதற்கு இன்னொரு பிறவி. அப்போ வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணை போதளவும் நில்லாது கண்டாய்னு பட்டினத்தார் சொன்னார்னு நம்ம பார்த்தோம். அப்படி அறுதியிடப்பட்ட நாள்ல காலன் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு வந்துருவான். அந்த கணக்கு அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவனுக்கு பெயரே காலன். நாள் தவறாம நம்மளுக்கு எப்ப வரப்போறதோ அந்த நேரத்துக்கு வந்துருவான். அவன் நின்று நம்மளை கூட்டின்னு போறதை யாராலையுமே தடுக்க முடியாது. அவன் வாப்பா, அவனுக்குள்ள நேரம் வந்தாச்சு வா அப்படின்னு பாசக்கயிறு எடுத்துன்னு வந்தா நம்ம போய்த்தான் ஆகணும். அப்போ அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியாது. அதற்கு யாருக்கிட்டக்க இது இருக்கீங்கன்னா அம்பாள். அதைத்தான் அபிராமி பட்ட சொல்ற, அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. அதனாலதான் அந்த அம்பாள்கிட்ட போய் நான் திருப்பி முறையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய் அப்படிங்கிற. நீ உன்னத்தாம நம்பி இருக்கேன், பாத்துக்கோ. அம்பாளோட நம்ம என்னது எண்ணி சாக போற நேரத்துல கூட சங்கரா சங்கரான்னு வாயில வராதுப்பா. அதனால நான் அப்போ சொல்ல மாட்டேமா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த ஒரு குழந்தை இருக்கு, விளையாடிட்டு இருக்கு, அம்மா தள்ளி நிக்கிறா, ஒரு பூச்சாண்டி வந்துட்டா பயந்து குழந்தை என்ன செய்யும், ஓடி அம்மாவை நோக்கி ஓடி வரும். அம்மா அப்படின்னு கத்திட்டு வர மாதிரி அம்பாள் கிட்டக்க இவர் அன்னையே ஓடி வருவேன்கிறார். உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே. நான் அவன் வந்துட்டானா நான் ரொம்ப கஷ்டப்படுவேமா, எனக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும். நான் யாருக்கிட்டக்க போய் முறையிடுவேன், உன்னிடத்துக்கு வந்துதான் நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நான் உங்ககிட்டக்கையே ஓடி வருவேன் அப்படின்னு சொல்றார். நமக்கு அதான் அந்த இது மாதிரி தான். அஜாமலன் கடைசி நேரத்துல நாராயணான்னு சொன்னோடனே அந்த பாவிகள்கிட்ட இருந்து யாரு, யமன் அந்த நாராயணா சொல்லிட்டா நீங்களா திரும்பி வந்துருவோம் சொல்லிட்டு விஷ்ணுவோட தூதர்கள் கூட்டின்னு போயிடுவாளாம். அந்த மாதிரி அந்த சமயத்துல நம்மளுக்கு நாவுல நாமும் வரணும். நம்மளுக்கு அந்த நினைவு வரலைன்னா சாவும் காலத்துல சங்கரா சங்கரான ஓலம் விடும் போது முடியுமா? எப்பொழுதுமே அதை சொல்லிட்டே இருக்கும் போதுதான் அந்த சமயத்துலயும் நம்மளுக்கு அந்த ஞாபகம் வரும். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார், ஒன்னுளே 9 வாசல், இந்த உடம்பு 9 வாயில் குடிலை வலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யன்னு மணிவாசகர் சொல்ற மாதிரி, இந்த ஒன்று உடம்பு ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், இந்த வாசல் எல்லாம் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன், உன்னை நான் சொல்லுவேனா, உன்னை உணர்வேனா அப்படிங்கிறார். அவரே அப்படி சொல்றாரு. எப்பவும் பகவானே நினைச்சுட்டு அவர் அவர் எவ்வளவு இது பண்ணினார், நம்மளாம் எந்த மாத்திரம் அதுக்கு முன்னால அப்படிங்கிறார். அப்போ நமக்கு என்ன ஞாபகம், கடைசியில ஏதாவது சொல்லியாச்சுன்னா இந்த நேரத்துல போறேன்னா நம்மளுக்கு அது செய்யலையே, குழந்தைக்கு இதை கொடுக்கலையே, ரூபாய் அங்க போட்டிருக்கோமே, இதுல இதை வச்சிருக்கோமே, இந்த புத்தியில தான் ஓடும். இந்த உலகத்துல இருக்கிற இந்த பற்றுலதான் அதுதான் இறுதி காலத்துல முன்வந்து நிற்கும். அப்போ ஜடபரதன் மாதிரி மான் கிட்டக்க சாப்ப போற நேரத்துல ஆசை வச்சதுனால அடுத்த பிறவியில மான் பிறவி எடுத்தார். அப்போ அந்த சாகும் நேரத்தில் எந்த ஆசை நம் மனதில் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றபடிதான் நம்மளுக்கு அடுத்த பிறவி அமையும். அதனால இறைவனிடம் பக்தி செய்து அப்படியே எப்பொழுதும் அவளையே நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு அந்த சமயத்திலையும் அந்த வாசனை மாறாது, நினைவு மாறாது. எல்லாவற்றையும் மறந்து அவளையே அம்மா நீ காப்பாற்று அப்படின்னு அதே மாதிரி தான் சொல்றாரு. அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிங்கிறார். யமன் அழைப்பான், நான் கஷ்டப்படும் போது உன்னையே அன்னையேன்னு என்று பற்றி கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றார். எப்படி ஒரு குழந்தை ஓடி வருமோ எதையாவது பயந்து அம்மா கிட்டக்க, அத மாதிரி நான் ஓடி உன்னைத்தான் கட்டிப்பேன், அன்னையே நீதான் சரணம். அந்த அம்மா அத கூட சொல்ல வராது நம்மளுக்கு முழுவதுமாக, என்ன சொல்லணும் வாய் குழறும் இல்லையா?
நாவது குளற கண்கள் மங்க எல்லாமே தேகம் தளர என்ன செய்வாய் நீ அன்று அப்படின்னு அதனால ஈசன் மனம் நினை இன்றே நினை ஜெகதீசன் மலர் பதமே மனமே கணமும் மறவாதே ஜெக ஈசன் மலர் பதமே. நாவது குளற கண்கள் மங்க தேகம் ஒடுங்க எல்லாம் போனால் அன்று நீ என்ன செய்வாய், அதனால இப்பொழுதே நீ சொல்லு. அப்ப நான் குளறிடும், அதனால நான் அம்மா நீதான் சரணம் கூட என்னால சொல்ல முடியாது, அம்மா அப்படின்னு சொல்லுவேன், அன்னையே அப்படின்னு எனக்கு என்ன இது பண்ண முடியும், என்னோட அச்சம் வந்துடும். அவன் வந்துட்டான்னா நாக்கு ஒட்டிக்கும், என்ன செய்யணும்னு தெரியல. அதனால நம்மளோட நிலைமை அவளுக்குத்தான் தெரியும் இல்லையா, அன்னைக்கு தெரியாததா நம்மளுடைய நிலை அவளுக்கு தான் தெரியும். அதனால அவள் அம்மான கூட்டம்னு கூட அது வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டான், இந்த குழந்தை கஷ்டப்படுறதேன்னு ஓடி வந்துடுவலாம். அவள் வந்துட்டோம், நாம அவளை பார்த்து ஓடி போறதை விட அவள் நம்மளை பார்த்து வேகமா ஓடி வரா. ஏன்னா குழந்தை கீழே விழுந்துடுத்துனா காயம்பட்டுருச்சுன்னா அம்மாட்ட ஓடி வரதை விட அம்மா அது கீழே விழுந்துருத்தேன்னு வேகமா ஓடுவா. அதே மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம்னு அம்மா ஓடி வருவாளாம். அவளுடைய வேகம் எப்படிப்பட்டது அதை சொல்லணுமா அப்படிங்கிற அன்னை, உலகத்துல உள்ள அன்னையே இப்படின்னா அவள் உலகத்துக்கே அன்னை. நம்ம சாதாரணமா நம்ம அம்மாவை கூப்பிட்டாலே ஓடி வரவள், இவள் ஜகத்துக்கே அன்னையாக இருக்கக்கூடியவள். நம்ம அவளோட குழந்தை கஷ்டப்பட்டதுன்னா ஓடி வரமாட்டாளா? அம்பாளோட வேகம் எப்படி, அவள் கருணா சாகரி, கருணை செய்யணும், இந்த குழந்தையை காப்பாற்றணும்ட்டு அவ்வளவு வேகமா ஓடி வருவாளாம். அப்போ காலனால வரக்கூடிய அச்சத்தை போக்கும் பேராற்றல் கொண்டவள் அன்னை. அதனால தான் காலஹந்திரி, சர்வ மிருத்யு நிவாரிணி, ஜென்ம மிருத்யு ஜராதப்த ஜன விஸ்ராந்திதாயின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல அம்பாளோட நாமங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவள்ங்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துறது இந்த நாமங்கள் எல்லாம். அப்போ நாம ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் எதனால அம்மா அம்மாப்போம், கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா அந்த இது போயிடும். உண்மையான அந்த அம்மா கிட்டக்க ஓடி போய் அணைச்சுக்கணும், அந்த அவள் கிட்டக்க போகணுங்கிற இதெல்லாம். அதனால அவள் என்ன பண்ணுவா, நம்ம கொஞ்ச நாள் விளையாட்டு காட்டுற மாதிரி, நம்மளுக்கு அன்னை கொஞ்சம் பெரியவளானோன்னு அந்த குழந்தையா இருக்கும்போது அம்மா அம்மான்னு அம்மா காலையே புடவையே சுத்திட்டு இருப்போம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல விட்டுருவோம். ஆனா கருணையினாலும் உறவினாலும் எல்லா உயிர்களுக்கும் அவள் தாய். அதனால நாம அவளை நினைக்காம துன்பப்படுறோம், துயரம் வரும்போதுதான் அவளை கூப்பிடுறோம் நாம ஆனால் உண்மையிலே நம்ம ஏதாவது ஒண்ணு காலில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, கல்லு தட்டிருச்சுன்னா உடனே என்ன பண்றது, அம்மா அப்படிங்கிறோம். காலில் ஏதாவது பட்டுறதுனாலும் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாலும் உடனே அம்மா அப்படிங்கிறோம். ஏதாவது இடிச்சுட்டா இல்லை ஏதாவது விட்டா அம்மா தாங்க முடியலையேங்கிறோம். ஆனா உண்மையான அந்த அம்மாவை நினைச்சு கூப்பிடுறோமா, ஏதோ ஒரு வாயில அது வருதுங்கிற மாதிரி சொல்லிடுறோம். அதனால தான் பொருளை உணர்ந்து அவளை நினைந்து கூவணும். அதனால தான் எப்பொழுதும் அன்னையாக இருக்கக்கூடியவள், அவளை அன்னை அம்மா அப்படின்னு பழக்கம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எப்பொழுதும் நினைச்சுட்டே இருந்தோம்னா அப்ப உண்மையான அன்னை என்ன பண்ணுவா, அவள் தான் சத்தியமான அன்னை, ஒருத்தி, அவள் ஒருத்தி தான். அதனால ஸ்ரீமாதா அவள், ஏன்னா சஹஸ்ரநாமத்துல முதல் நாமாவே ஸ்ரீமாதா அப்படிங்கிறோம். அதனால இதை சொன்னாலே போற, அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே உணர்ச்சியோட அவளை உணர்ந்து கூப்பிட்டா ஓடி வந்துடுவா. ஏன்னா அவள் என்னது எப்படிப்பட்டவள், பிரம்ம கீட்ட ஜனனி அம்பா, மாதா ஜனனி அம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவள் எல்லாருக்கும் அன்னையாக இருக்கக்கூடியவள், புழுவிலிருந்து பிரம்மா வரை படைத்தவள் அவள் தான். அதனால தான் அன்னை என்பன் ஓடி வந்தே அப்படின்னு சொல்றார். அந்த அபிராமிப்பட்டருக்கு அதுதான் நினப்பு வருது, நான் எனக்கு ஓடி வந்துட்டேன், நான் உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம எப்பொழுதும் அவளையே நினைச்சுட்டு இருக்கணும். அந்த சமயத்துக்கு மட்டும் நம்மளுக்கு வாயில வருமா, அதனால எப்படி அவளை நினைச்சுட்டே இருக்கும்போது எப்பொழுதும் அந்த நாமம் தான் நம்மளுக்கு நம்ம மனசுல தோன்றிட்டே இருக்கும் இல்லையா, அன்னையே என்று ஓடி வருவேன்னு சொல்ற. அவள் எப்படிப்பட்டவள், அவள் நம்மளுடைய உலகத்துக்கே தானவள் அன்னை. அவள் தந்தைக்கு பிரியமானவள். அதனாலதான் அம்பாளோட உடனே சொல்றார், உருவ பேர் அழகு சொல்றார். அவர் பரமசிவனார் நம் அத்தராகிய அவர், அவருடைய சித்தத்தை, காமனையே எரித்தவருடைய சித்தத்தையே குழைக்க செய்யக்கூடியவளாக அம்பாளோட தனபாரம் இருக்கின்றதாம். இளமை வாடாமல் என்றும் அப்படியே கலவை சந்தனம், களப அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை அப்படிங்கிற அந்த சந்தனத்தை, கலவை சந்தனத்தை பூசிண்டு
அம்பாளோட திருமார்பத்தோடு அப்படியே இருக்கின்றாள். அது அவருடைய திருவுள்ளம் வேறு எதையுமே நாடாதபடி அவர் பக்கம் அதை முழுவதுமாக இழுத்து கொண்டு அவரை குழையச் செய்கின்றதாம். அதனால தான் காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி, காமேஸ்வரனுடைய அன்பு, அந்த காதல் அப்படிங்கிற ரத்தனத்துக்கு அந்த மணிகளாக உள்ள, அதை வழங்கும் மணிகளாக உள்ள தனங்களை உடையவள். அந்த காதல் என்னும் ரத்தினத்திற்கு எதிரே வழங்கும் மணிகளாக உள்ள தனங்களை உடையவள் அப்படின்னு அந்த பொருள் சொல்றார். இதைத்தான் அபிராமி பட்டர் நினைச்சுண்டு என்ன சொல்றார், அழகா இதை சொல்றார். அத்த சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமேன்னு சொல்றார். ஏன்னா கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகின்னு நான் 42வது பாடல்ல அம்பாளோட தனங்களை பத்தி இதை பாட போற. தக்கையாக பரணியில ஒட்டக்கூத்தர் கூட சொல்லியிருக்கார், பாகன் அகம் குழைவித்த பவித்ர வயோதரி அப்படின்னு. அம்பாளோட அப்படியே அம்பாளோட நகில் எப்படி ஞானம் நிறைந்தது அது. அதனாலதான் குமரகுருபர சுவாமிகள் கூட தார் கொண்ட மதிமுடி ஒருத்தன் திருக்கண் மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இளவையிலும் மழ நிலவும் அளவலாவலால் தன்னென்று வெச்சென்று பொன்வார் கொண்டனந்தன கொண்டு அனந்த முலை மலைவல்லி கற்பூரவல்லி அபிராமவல்லின்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல பாடுவர். அப்போ அவளுடைய ஞானம் நிறைந்த அந்த குவி முலையினால அத்தர் சித்தமெல்லாமே குழைக்கக்கூடிய திறன் கொண்டவளாக இருக்கின்றாள். அடுத்தது யாமலை கோமளமேங்கிற அம்பாள் ஷியாமலை. காளிதாசன் பார்த்தீங்கன்னா பாடினா ஷியாமலா தண்டகம். அப்படியே அவள் மிக மென்மையானவள். அதனால ஷியாமலை கோமலை, கோமளம் அப்படிங்கிறார். கோமலாங்கி கோமலாக்காரா அப்படின்னு திருநாமங்கள்லாம் லலிதா சகஸ்ரநாமத்துல பாக்குறோம். யாமலை கோமளமேன்ட்டார். நீ எப்படிப்பட்டவள் ஷியாமலா யாமலா, அப்படி யாமலைங்கிற இதனால அவள் யாகத்தினால அறியப்படக்கூடியவள். அதனால வன்மையான சித்தத்தை உடைய சிவபெருமானை குழைவிக்கிறவள் அன்பாள். மெல்லியலான அம்பிகை, மென்மையானவளா. அதனால மெல்லியல், இந்த மெல்லியலே காலனது பயத்தையும் போக்க வல்லவள் அவள். அப்படிப்பட்டவள். காலன் அஞ்சும்படி அருள் செய்பவளாக அம்பாள் இருக்கின்றாள். காலனுக்கு பயத்தையும் காலனுக்கு நயத்தையும் உண்டாக்கும் அபிராமி அம்மை. அதைத்தான் சொல்றா, காலனுக்கு பயத்தை இழைக்கும். அது சொல்லிட்டு காலன் வினை என்னை இது பண்ணும் போது நீ அஞ்சல் என்பாய்னு சொல்லிட்டு குழைக்கும் களப குவிமுலை அப்படிங்கிற காலனுக்கு நயத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இரண்டையும் இணைத்து இந்த பாடல்ல அபிராமிப்பட்ட அம்பாளோட பெருமையை ரொம்ப அழகா எடுத்து சொல்றார். இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது அஞ்சல் என்பாய் அத்த சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமலை யாமலை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் இறைவனுடைய திருவுள்ளம், பரமேஸ்வரனுடைய திருவுள்ளம் முழுதும் உருகும்படி செய்யும் கலவை சந்தனம் பூசிய குவிந்த தனபாரங்களை உடையவள். யாமலை மெல்லியலானவள். எல்லாவற்றையும் வரையறுக்கும் விதியின்படி நம்மளுக்கு ஒரு காலன் எப்பொழுது நம்மளுக்கு இறப்புங்கிறத எழுதினபடி அந்த நம்மை அழைத்து செல்ல காலன் வரும்பொழுது என்னை நடுங்கச் செய்து அழைக்கும் பொழுது நீ எழுந்தருளே, நீ பயப்படாதே, எனக்கு அபயம் கொடுக்கணும் அம்மா, நீ அருள வேண்டும். நான் வருந்தும் போது உன்னையே தான் நினைப்பேன், வேறு யாரையும் நாடாமல் உன்னையே ஓடி அன்னையே அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அம்மா, உன்னையே நான் புகழடைவேன் அப்படின்னு சொல்ற. அப்போ நாமளும் எப்படி அம்பாளையே இறுதி காலத்துல காலன் அழைக்கும் பொழுது இந்த வினை இழைக்கும் வினை வழியேன்னு சொன்னார். இழைத்தல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கூட சொல்லலாம்னா, தச்சன் மரத்தை இழைத்து 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 கொண்டு வந்துதான் அவன் வேண்டுங்கிற உருவத்தை எடுப்பான். அப்போ இந்த வினைகள் நம்ம செய்த அந்த பாவத்துக்கு ஏற்றபடி அந்த வினைகள் என்னதோ நல்லதோ கெட்டதோ அந்த வினைகள் எல்லாம் நம்ம இந்த பிறவி எடுத்ததுலேருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா படுறோமே, நிறைய கஷ்டங்கள் படுறோம். நான் மட்டும் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தேனோ, என்னை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ, அந்த வினைகள் எல்லாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா இழைக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கிறது. அதான் இழைத்தல் மரம், தச்சன் இழைக்கிற மாதிரி நம்மள வினைகள் இழைக்கிறது. அதனால தான் இழைக்கும் வினை வழியே அடும் காலன் ஓடி என்னை அழைக்கும் போதுன்னு சொல்ற.
அதனால இந்த வினைகள், நல்ல வினைகள் செய்தால் எல்லாமே நம்மளுக்கு நல்லது. அதுதான் பலனை எதிர்பாராமல் கர்மத்தை நீ செய்ய வேண்டும். கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்னு பகவான் கீதையில சொல்ற மாதிரி, நம்ம பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யும் போது எந்த வினை பயனும் நம்மை சாராது. அது எல்லாம் பகவான் இது பண்ணிட்டு அடுத்த பிறவிங்கிறதே கொடுக்க மாட்டார். நம்ம எதையுமே அனுபவிக்காமல் இருக்கலாம். இதே நம்ம அம்பாள் கிட்டக்கு வேண்டிப்போம், அவள் நம்மளை காப்பாற்றி ஓடி வந்து அஞ்சாதே நீ அப்படின்னு அபயம் கொடுப்பா நமக்கு. அவளுடைய திருவடிகளையே நாம் நினைத்து கெட்டியா பிடிச்சுப்போம். என்னைக்கும் அவளுடைய பாதங்கள் தான் நம்மளுக்கு சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.